மணிமாடம். அந்த மணியில ஏதோ ஒரு குற்றம் இருந்தது. அந்த குற்றத்தை நீக்கிவிட்டு பெருமாள் அதை பயன்படுத்தி கொண்டார். இன்னொரு மணி இருந்ததாம் பெருமாள் இடத்துல, அதிலே குற்றமே இல்லாததாக இருந்தது. அந்த மணியை இந்த பெண்ணிடத்துல கொடுத்துட்டாராம். நீ வச்சு நீ இந்த வீட்டை உன்னுடைய வீட்டை இதை வச்சு அலங்கரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. நாம் எப்படி பண்ணுவோம்? அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவோம். நம்மகிட்ட யாராவது நம்ம யாருக்காவது ஒன்று கொடுக்கணும்னா இந்த ப்ளவுஸ் பிட்டு, அதுவும் இந்த நவராத்திரி அப்போது இந்த ப்ளவுஸ் பிட்டு மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்கறதுக்குன்னே தனியாக ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதை போய் வாங்கி வச்சு கொடுத்து, அதை நாம் ஒருத்தர் கொடுத்து அவர் ஒருத்தர் கொடுத்து அவர் ஒருத்தர் கொடுத்து 3வது வருஷம் அது நமக்கே திரும்பி வரும். நம்ம தானே எடுத்தோம் அப்படின்னு அதை எடுத்து தைச்சா அது கைக்கு கூட ஒழுங்காக